வணக்கம் நண்பர்களே. நம்ம போன வீடியோல மத்தவங்க பேசுறதையோ செய்யறதையோ ஏன் தனிப்பட்ட முறையில எடுத்துக்க கூடாதுன்னு பார்த்தோம். அத நிறைய பேர் பாராட்டி கமெண்ட் பண்ணிருந்தீங்க. ஆனா அதுல சில பேர் கேட்ட ஒரு நியாயமான கேள்வி என்ன தெரியுமா? ப்ரோ, எதையும் பர்சனலா எடுத்துக்க கூடாதுன்னு சொல்றீங்க, ஓகே. ஆனா சில பேர் வேணும்னே நம்ம நிம்மதியை கெடுக்கிற மாதிரி நடந்துக்கிறாங்களே, அவங்கள எப்படி ஹேண்டில் பண்றது? உண்மைதான் நண்பா. நம்ம மனசை நாம இரும்பு மாதிரி மாத்திக்கிட்டாலும் சில மனிதர்கள் நம்மளை சுத்தி எப்பவும் இருப்பாங்க. அவங்களோட ஒரே வேலை நம்ம நிம்மதியை கெடுக்கிறது மட்டும்தான். நெருப்பு எப்பவும் தன்னைத்தானே எரிச்சுக்காதுன்னு சொன்னோம். ஆனா அந்த நெருப்பை அணைக்க சில பேர் எப்பவும் தண்ணியை தூக்கிட்டு நிப்பாங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள் யார்? அவங்க கிட்ட இருந்து நம்ம மன அமைதியை எப்படி பாதுகாக்கிறது? இத பத்தி சாணக்கியர் என்ன சொல்றாருன்னு இன்னைக்கு நாம பார்க்க போறோம். குறிப்பா நான் சொல்ல போற அந்த 5வது வகை மனிதர்கள் இருக்காங்களே, அவங்க ரொம்ப டேஞ்சரானவங்க. அவங்கள அடையாளம் காணுறது ரொம்ப கஷ்டம். அரைகுறையா கேட்டா எந்த பயனும் இல்ல. வீடியோவோட கடைசி வினாடி வரைக்கும் முழுசா பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோ பண்றதுக்கு ஒரு முக்கியமான நபர் தான் காரணம். நம்ம சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தர் தான். அவர் கதை என்னன்னு வீடியோவோட முடிவுரையில சொல்றேன். மறக்காம அவருக்கு ஒரு ஆறுதலான வார்த்தைய உங்க மனசுல என்ன தோணுதோ அதை அப்படியே சொல்லுங்க. சரி, நாம வீடியோக்குள்ள வருவோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். யாராவது உங்களை அசிங்கப்படுத்தினா அன்னைக்கு முழுக்க அந்த நினைப்பாவே இருக்கா? உயிருக்கு உயிராய் நேசித்த காதல்ல நீதான் என் உலகம்னு சொன்ன அதே நபர் ஒரு நாள் திடீர்னு மாறும்போது நான் என்ன தப்பு பண்ணினேன்னு நினைச்சு நைட்டு முழுக்க தூங்காம அழுது நாட்கள் இருக்கா? உங்களோட கஷ்டத்துல தோள் கொடுப்பான்னு நீங்க ஆழமா நம்பின ஒரு நண்பனோ இல்ல கூட பிறந்த சொந்தமோ உங்ககிட்ட உண்மைய பேசி ஏமாத்தி உங்க முதுகுல குத்தும் போது வரக்கூடிய அந்த வலி, அத வார்த்தையால சொல்ல முடியாது. ஆபீஸ்ல பாஸ் திட்டுனாலோ இல்ல கூட வேலை செய்யறவங்க வேணும்னே உங்களை மட்டம் தட்டி அசிங்கப்படுத்தினாலோ, ஏன் எல்லாரும் என்னையே டார்கெட் பண்றாங்க, என் நல்ல குணம் தான் எனக்கு வினையா போச்சா அப்படின்னு நினைச்சு உங்களை நீங்களே வெறுத்த நாட்கள் இருக்கா? நம்மள பல பேரோட நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கெடுக்கிற ஆக பெரிய பலவீனம் என்ன தெரியுமா? இந்த உலகத்துல வர்ற காதல், ஏமாற்றம், அவமானம், குடும்ப பிரச்சனை, இது எல்லாத்தையும் அப்படியே நம்ம இதயத்துக்குள்ள கொண்டு போய் தனிப்பட்ட முறையில, அதாவது பர்சனலாக எடுத்துக்கிறது தான். இந்த ஒரே ஒரு தப்புனால நாம எத்தனையோ நிம்மதியான இரவுகளையும் நம்ம சந்தோஷத்தையும் தொலைச்சிட்டு நிக்கிறோம். இந்த நரகத்திலிருந்து நீங்க வெளியே வர வேண்டாமா? மற்றவங்க வார்த்தைகளோ அவங்க பண்ற துரோகமோ உங்களை இனிமே காயப்படுத்தாம உங்களை நீங்களே ஒரு இரும்பு மனிதனா மாத்திக்கிறது எப்படி? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. எவன் என்ன சொன்னாலும், எந்த ஏமாற்றம் வந்தாலும், எதை பற்றியும் கவலைப்படாம என்ன வந்தாலும் பாத்துக்கலான்னு உங்க மனசு கலங்காம ஒரு இரும்பு மாதிரி உறுதியா இருந்தா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? 1. யாராவது உங்களை அசிங்கப்படுத்தினா நீங்க பயப்பட மாட்டீங்க. அமைதியா ஒரு சிரிப்பை சிரிச்சிட்டு கடந்து போவீங்க. 2. காதல் தோற்று போனா இது என் வாழ்க்கைக்கான ஒரு பாடம்னு நிதானமா அடுத்த கட்டத்துக்கு நகர்வீங்க. 3. குடும்பத்துல சண்டை வந்தா உணர்ச்சி வசப்படாம புத்திசாலித்தனமா தீர்வு காண்பீங்க. சுருக்கமா சொல்லணும்னா உங்க மன அமைதிய இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஒரு சக்தியாலையும் அழிக்கவே முடியாது. அந்த மனப்பக்குவம் உங்களுக்கு கிடைச்சா அதுதான் நீங்க அடையிற ஆக பெரிய வெற்றி. இந்த மனப்பக்குவத்தை பத்தி புரிஞ்சுக்க நான் உங்களுக்கு ஒரு சின்ன கதையை சொல்றேன், கவனமா கேளுங்க. ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஞானி இருந்தாராம். அவர் எதை பத்தியும் கவலைப்படாம எப்பவும் புன்னகையோட மன அமைதியோட வாழ்ந்து வந்தாராம். இத பார்த்த ஒரு இளைஞனுக்கு ஒரே ஆச்சரியம். இந்த மனுஷன் எப்படி எப்பவும் இவ்வளவு நிம்மதியா இருக்கார், இவருக்கு எந்த கஷ்டமும் இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்க அந்த ஞானி கிட்ட போனாப்ல. ஐயா, என் வாழ்க்கையில ஏமாற்றம், அவமானம், துரோகம்னு நிம்மதியே இல்லை. ஆனா நீங்க மட்டும் எப்படி எப்பவும் இவ்வளவு அமைதியா இருக்கீங்க? இதோட ரகசியத்தை எனக்கு சொல்லி கொடுங்கன்னு கேட்டான். அந்த ஞானி சிரிச்சுக்கிட்டே ஒரு கண்ணாடி டம்ளர்ல பாதி அளவு தண்ணியை ஊற்றி அவன் கிட்ட கொடுத்தார். கொடுத்துட்டு இந்த டம்ளரை அப்படியே கையில புடிச்சுக்கிட்டு நில்லு அப்படின்னு சொன்னார். அந்த இளைஞனும் புடிச்சுக்கிட்டு நின்னான். 5 நிமிஷம் ஆச்சு. ஐயா, இதோட எடை ரொம்ப கம்மி தான், எளிதா புடிச்சுக்க முடியுது அப்படின்னா. ஞானி சொன்னார், இன்னும் கொஞ்ச நேரம் புடி. 10 நிமிஷம், 30 நிமிஷம் ஆச்சு. இப்போ அவனோட கை லேசா வலிக்க ஆரம்பிச்சது. 1 மணி நேரமாச்சு. அவனால கையை தூக்கவே முடியல. கை பயங்கரமா மரத்து போய் வலி தாங்க முடியாம கத்துனான். ஐயா, கை பயங்கரமா வலிக்குது, என்னால பிடிச்சிக்கவே முடியல அப்படின்னா. அப்போ அந்த ஞானி சாந்தமா சொன்னாராம்,
தம்பி, இந்த டம்ளரோட எடை மாறுச்சா? இல்ல. ஆனா நீ அதை எவ்வளவு நேரம் பிடிச்சுக்கிட்டே இருந்தியோ அந்த அளவுக்கு உனக்கு வலி அதிகமாச்சு. இதேதான் உன்னோட வாழ்க்கையும். உனக்கு வர்ற கஷ்டம், ஏமாற்றம், மத்தவங்க பேசுற கசப்பான வார்த்தைகள் எல்லாமே இந்த தண்ணி டம்ளர் மாதிரி தான். அதை அந்தந்த நிமிஷத்துல கீழே தூக்கி போட்டுட்டா உனக்கு எந்த வலியும் இருக்காது. ஆனா அத மனசுக்குள்ளேயே பிடிச்சுக்கிட்டு அவன் ஏன் அப்படி சொன்னா, இவள் ஏன் என்னை ஏமாத்துனான்னு நினைச்சுக்கிட்டே இருந்தா உன் கையும் வாழ்க்கையும் மரத்து போய் வலி மட்டும்தான் மிஞ்சும்னு சொன்னார். அன்னைக்கு அந்த இளைஞனுக்கு ஒரு பெரிய ஞானோதயம் கிடைச்சது. பாத்தீங்களா மக்களே, நாமளும் இன்னைக்கு அந்த தண்ணி டம்ளரை தூக்கிக்கிட்டு தான் அழுதுகிட்டும் புலம்பிக்கிட்டும் இருக்கோம். நாம ஏன் அதை தூக்கி போட முடியாம கஷ்டப்படுறோம் தெரியுமா? ஏன்னா நம்மளை சுத்தி இருக்கிற சில நச்சு மனிதர்கள் வேணும்னே அந்த டம்ளரை நம்ம கையில கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நீங்க மறந்தாலும் அதை அடிக்கடி ஞாபகப்படுத்துவாங்க. இன்னைக்கு இந்த வீடியோல பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ராஜதந்திரியானியான சாணக்கியர் எழுதின சாணக்கிய நீதியிலிருந்து உங்களோட மன அமைதிய நிம்மதியை கெடுக்கக்கூடிய 5 வகை மனிதர்கள் யார் யார், அவங்க கிட்ட இருந்து உங்களை நீங்க எப்படி பாதுகாத்துக்கிறதுங்கிற 5 அதிரடியான வாழ்க்கை உண்மைகளை பத்தி தான் பார்க்க போறோம். நான் ஏதோ புக்கை படிச்சுட்டு வந்து பேசல. இந்த 5 விஷயங்களும் உங்க வாழ்க்கையை மட்டுமல்ல, நீங்க மனிதர்களை பார்க்கிற பார்வையை டோட்டலா மாத்த போகுது. குறிப்பா நான் சொல்ல போற அந்த 3வது வகை மனிதர்களும் 4வது வகை மனிதர்களும் ரொம்ப டேஞ்சரானவங்க. அவங்கள அடையாளம் காண்றது ரொம்ப கஷ்டம். அதை நீங்க கேட்டுட்டீங்கன்னா இது நாள் வரைக்கும் நீங்க ஏன் அழுதுகிட்டு இருந்தீங்கன்னு நினைச்சு உங்களுக்கே சிரிப்பு வரும். இந்த 5 விஷயங்களையும் அறகுறையா கேட்டா எந்த பயனும் இல்லை. வீடியோவோட கடைசி வினாடி வரைக்கும் ஒவ்வொரு பாயிண்டையும் உங்க வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்த்து முழுசா கேட்டா மட்டும்தான் இந்த வீடியோ முடிஞ்சு வெளியே போகும்போது ஒரு புதிய மனிதனா எதற்கும் கலங்காத ஒரு மனப்பக்குவத்தோட நீங்க வெளியே போவீங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க நெஞ்ச தொட்டு உண்மையை மட்டும் சொல்லுங்க. மத்தவங்க பேசுறத அப்படியே பர்சனலா எடுத்துக்கிட்டு நீங்க அளவுக்கு அதிகமா ஓவர் இமோஷனல் ஆகி காயப்பட்டதால உங்க வாழ்க்கையில நீங்க இழந்த மிகப்பெரிய விஷயம் எது? உங்களோட இரவு தூக்கமும் நிம்மதியுமா, இல்ல மத்தவங்க கிட்ட மண்டியிட்டு இழந்து போன உங்களோட சுயமரியாதையா? அதே போல எவனோ ஒருத்தர் தேவையில்லாம வந்து உங்களை காயப்படுத்தும் போது உங்க மனசு என்ன பண்ணும்? அவன் மேல ஆத்திரப்பட்டு கத்தி உங்க எனர்ஜியை வீணடிப்பீங்களா, இல்ல யாருக்கும் தெரியாம ஒரு இருட்டு மூலையில போய் உட்கார்ந்து அழுதுருவீங்களா? தயவு செஞ்சு தயங்காம உங்க மனசுக்குள்ள இவ்வளவு நாளா பூட்டி வச்சிருக்கிற அந்த வலிய உங்க வார்த்தைகளா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா நீங்க பண்ற அந்த ஒரு கமெண்ட் இனிமே நான் இந்த பலவீனத்தோட வாழ மாட்டேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே கொடுக்கிற முதல் வாக்குறுதி. கமெண்ட் பண்ணிட்டீங்களா? அப்படியே நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் நாமும் ஜெயிக்கணும், நம்மள மாதிரி இருக்கிற இன்னும் 4 பேரையும் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற என்னோட ஓட்டத்துக்கு நீங்க தர்ற ஒரு மிகப்பெரிய எனர்ஜி. வாங்க, உங்கள மாதிரி இருக்கிற நல்ல மனிதர்களோட நிம்மதியை கெடுக்கிற அந்த 5 நச்சு மனிதர்கள் யார் யாருன்னு இப்ப பார்க்கலாம். இந்த உலகத்துல 90% பேர் கடந்து வர்ற, ஆனா சரியான புரிதல் இல்லாததால மனசு உடைஞ்சு போற ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. அது யார் தெரியுமா? அளவுக்கு அதிகமான சுயநலம் கொண்டவர்கள். கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. உங்க லைஃப்ல இப்படி ஒருத்தர் கண்டிப்பா இருந்திருப்பார். அவர் உங்ககிட்ட பேசும்போது உலகத்திலேயே மிக இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்துவார். மச்சான், நீ தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு, உன்ன மாதிரி ஒருத்தர் எனக்கு கிடைக்க புண்ணியம் பண்ணியிருக்கணும், உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன்னு ஆகாயத்துக்கும் பூமிக்கும் தூக்கி வச்சு பேசுவார். நீங்களும் அதை உண்மைன்னு நம்பி அவங்களுக்காக என்ன வேணா செய்ய தயாரா இருப்பீங்க. ஆனா ஏதோ ஒரு நாள் அவங்களோட தேவை முடிஞ்சதுக்கு அப்புறம், இல்லைன்னா நீங்க அவங்க எதிர்பார்க்கிற ஒரு உதவியை செய்ய முடியாத சூழ்நிலை வரும்போது அதே மனுஷன் உங்களை எப்படி நடத்துறார்? அப்படியே 180 டிகிரி மாறுவார். நீ எல்லாம் ஒரு ஆளா, உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு அப்படின்னு 4 பேருக்கு முன்னாடி உங்களை மட்டம் தட்டி பேசுவார். இல்லைன்னா எந்த ஒரு காரணமும் சொல்லாம உங்களை அடியோட உதாசீனப்படுத்தி தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பார். அன்னைக்கு நைட்டு உங்களுக்கு தூக்கமே வராது. ஏன்னா நான் அவனுக்கு என்ன குறை வச்சேன், அன்னைக்கு அவ்வளவு அன்பா பேசினானே, இன்னைக்கே இப்படி பேசுறான், என் மேல என்ன தப்பு இருக்குன்னு உங்களை நீங்களே போட்டு குடைஞ்சுப்பீங்க. உங்க மன அமைதி மொத்தமா போயிடும். சாணக்கியர் ஒரு அருமையான வரி சொல்றார். சுயநலம் இல்லாத உறவு இந்த உலகத்துல மிக மிக அரிது. கேட்டுறதுக்கே ஒரு மாதிரி கசப்பா இருக்கா? என்னப்பா எல்லாரையும் சுயநலவாதின்னு சொல்றீங்க?
என் ஃப்ரெண்ட் அப்படி இல்லை, என் ரிலேஷன் அப்படி இல்லைன்னு உங்க மனசு வாதாடலாம். ஆனா கொஞ்சம் பிராக்டிக்கலா சைக்கலாஜிக்கலா யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் உங்ககிட்ட வராரு, அன்பா பேசுறாரு, வழியை உதவி பண்றாருன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு தேவை ஒளிஞ்சிருக்கும். ஒண்ணு அவங்களுக்கு உங்ககிட்ட பணம், பதவி, வேலைன்னு ஏதோ ஒரு பொருள் சார்ந்த உதவி தேவைப்படலாம். இல்லையா நாம இவனுக்கு உதவி செஞ்சா 4 பேர் நம்மள நல்லவன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு மன நிறைவு, அதாவது அவங்களோட இமேஜ் அவங்களுக்கு தேவைப்படலாம். அந்த புகழும் ஒரு சுயநலம் தான். இதை நீங்க தப்புன்னு சொல்ல முடியாது, அது மனிதர்களோட இயல்பு. ஆனா ஆபத்து எங்க வருதுன்னா, அந்த சுயநலவாதிகள் தங்களோட காரியம் சாதிக்கப்படுற வரைக்கும் உங்களை ஒரு ஹாப்பியா வச்சிருப்பாங்க. காரியம் முடிஞ்சதும் உங்களை ஒரு கசக்கப்பட்ட காகிதம் போல தூக்கி எறிஞ்சிருவாங்க. அவங்க தூக்கி எறியும் போது நீங்க ஏன் காயப்படுறீங்க தெரியுமா? அவங்களோட அந்த போலியான அன்பை நீங்க உண்மையான அன்புன்னு நம்பினதுதான் உங்க தப்பு. சரி, இந்த சுயநலவாதிகளை நாம எப்படி அடையாளம் கண்டுக்கிறது? அவங்க கிட்ட இருந்து நம்ம மன அமைதியை எப்படி பாதுகாக்கிறது? ரொம்ப சிம்பிள். ஒருத்தர் உங்ககிட்ட பழகுறாருன்னா அவங்க கிட்ட இந்த 3 அறிகுறிகள் இருக்கான்னு பாருங்க. 1, தேவைப்படும் போது மட்டும் வருவார்கள். அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நைட்டு 12 மணிக்கு கூட போன் பண்ணுவாங்க. ஆனா உங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படும் போது 100 காரணங்கள் சொல்லி ஆஃப் ஆகிடுவாங்க. 2, எப்போதும் நான் என்ற வார்த்தை. அவங்க பேசுற பேச்சுல அவங்களோட கஷ்டம், அவங்களோட சாதனை, அவங்களோட தேவைகள் மட்டும்தான் இருக்குமே தவிர உங்க நிலைமையை பத்தி ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டாங்க. 3, நன்றியுணர்வு இருக்காது. நீங்க அவங்களுக்கு 99 தடவை உதவி செஞ்சிருப்பீங்க, ஒரே ஒரு தடவை முடியாதுன்னு சொல்லி பாருங்க, அன்னைக்கே நீங்க கெட்டவன். இப்படிப்பட்ட மனிதர்கள் உங்க லைஃப்ல இருந்தா அவங்க மேல கோபப்படாதீங்க, அவங்களோட சண்டைக்கு போகாதீங்க. சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, அவன் அன்னைக்கு உன்னை பாராட்டுனதும் அவனோட தேவைக்காகத்தான், இன்னைக்கு உன்னை தூற்றுறதும் அவனோட சுயநலத்துக்காகத்தான். இந்த உண்மையை நீங்க மனசார ஏத்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட வார்த்தைகள் உங்களை ஒருபோதும் காயப்படுத்தாது. அவங்க உங்களை பாராட்டினா ஓகே, இவனுக்கு ஏதோ தேவை இருக்குன்னு புரிஞ்சுக்குவீங்க. அவங்க உங்களை திட்டினா ஓகே, இவன் சுயநலம் நிறைவேறலன்னு சிரிச்சிட்டு கடந்து போயிடுவீங்க. இனிமே உங்க வாழ்க்கையில ஒரு சுயநலவாதியை பார்த்தா நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? முதலாவது, அவங்க கிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்காதீங்க. ஏமாற்றத்திற்கு மூல காரணமே அதிகப்படியான எதிர்பார்ப்பு தான். இவன் சுயநலவாதின்னு உங்களுக்கு தெரிஞ்ச அப்புறமும் அவங்கிட்ட உண்மையை எதிர்பார்க்கிறது உங்களோட அறியாமை. 2வது, அவங்களுக்காக உங்க எனர்ஜியையும் நேரத்தையும் செலவழிக்காதீங்க. நோ சொல்ல கத்துக்குங்க. ஒரு சுயநலவாதிக்கு நீங்க நோ சொல்லும் போது அவங்களுக்கு கோபம் வரட்டும். அவங்களோட கோபத்துக்காக உங்க மன அமைதியை விட்டு கொடுக்காதீங்க. 3வது, பிசினஸ் மைண்ட் செட். அவங்க உங்ககிட்ட ஒரு லிமிட்டோட பழகுறாங்களா, நீங்களும் ஒரு எல்லை கோட்டை போட்டுக்கோங்க. அந்த எல்லைக்குள்ள அவங்கள அனுமதிக்காதீங்க. மக்களே, சுயநலவாதிகள் நிறைந்த இந்த உலகத்துல நீங்க அவங்களுக்காக அழுதுகிட்டும் வருத்தப்பட்டுக்கிட்டும் இருக்கிறதுல எந்த நியாயமும் இல்லை. அவன் அவனோட சுயநலத்துக்காக வாழ்றான். நீங்க உங்க சுய மரியாதைக்காகவும் உங்க இலக்குகளுக்காகவும் வாழுங்க. அவனோட வார்த்தைகளை உங்க நெஞ்சில ஏத்திக்காம ஒரு குப்பை மாதிரி தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா உங்க மன அமைதி அப்படிங்கிறது எவனோ ஒரு சுயநலவாதியோட மலிவான பேச்சுக்காக வீணாக வேண்டிய விஷயம் இல்லை. அது உங்க வாழ்க்கையோட பொக்கிஷம். அடுத்து, நம்ம அன்றாட வாழ்க்கையில, வேலை செய்யற இடத்துல, சோசியல் மீடியாவில், ஏன் நம்ம சொந்தக்காரங்க வட்டாரத்திலேயே தினம் தினம் நாம கடந்து போற ஒரு பெரிய ஆபத்தான கூட்டம் இருக்கும். அது யாரு தெரியுமா? அறிவற்ற பிடிவாதக்காரர்கள், அதாவது முட்டாள்கள். கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. உங்க லைஃப்ல இப்படி ஒரு சூழ்நிலை கண்டிப்பா நடந்திருக்கும். நீங்க ஒரு விஷயத்தை பத்தி ரொம்ப தெளிவா, ஆதாரத்தோட, லாஜிக்கா பேசிட்டு இருப்பீங்க. ஆனா எதிரில் இருக்கிறவன் நீங்க சொல்ற எதையுமே காதுல வாங்காம, எந்த விதமான அறிவோ லாஜிக்கோ இல்லாம ஏதோ ஒரு மொட்டை காரணத்தை சொல்லி, இல்ல நான் சொல்றதுதான் கரெக்ட், நீ சொல்றது தப்புன்னு பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டே இருப்பான். நீங்க பொறுமையா அவருக்கு புரிய வைக்கணும்னு நினைப்பீங்க. தம்பி, விஷயம் இதுதான், ஆதாரம் இதோ இருக்கு, நீ எடுத்து சொல்லுவீங்க. ஆனா அவன் கத்துவான், உங்களை நக்கல் பண்ணுவான், உனக்கெல்லாம் என்ன தெரியும்னு உங்க தகுதியையே கேள்வி கேட்பான். கடைசியில என்ன ஆகும்? அவனுக்கு புரிய வைக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும் போது உங்களுக்கு பிளட் பிரஷர் ஏறும், கை காலெல்லாம் நடுங்கும். அன்னைக்கு முழுக்க அந்த கோபமும் எகத்தாளமும் உங்க மனசுக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கும். அவனுக்கு அறிவில்லாம பேசினானே, அவன்கிட்ட போய் நான் ஏன் தான் பேசினேனோன்னு நினைச்சு உங்க நிம்மதியை நீங்களே கெடுத்துப்பீங்க. முட்டாள்களோடு வாதிடுறது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு புரிய வைக்க
சாணக்கியரின் தத்துவத்திற்கு இணையான ஒரு பிரபஞ்ச கதை இருக்கு. கவனமா கேளுங்க. ஒரு காட்டுல ஒரு கழுதையும் புலியும் பேசிட்டு இருந்ததாம். திடீர்னு கழுத புலிய பார்த்து சொன்னுச்சான், ஏய் புலி, இந்த புல்லெல்லாம் பாரு, எவ்வளவு அழகா நீல கலர்ல இருக்கு அப்படின்னு. புலிக்கு ஒரே அதிர்ச்சி. ஏய் கழுத, உனக்கு என்ன பைத்தியமா? புல்லு எப்பவும் பச்சை கலர்ல தானே இருக்கும், நீல கலர்லயா இருக்கு அப்படின்னு கேட்டுச்சு. கழுத ஒத்துக்கவே இல்லை. இல்ல இல்ல, புல்லு நீல கலர்ல தான் இருக்கு, நீ தான் பொய் சொல்றன்னு சாதிச்சுது. ரெண்டுக்கு நடுவுல பயங்கர சண்டை. கடைசியில ரெண்டும் தீர்ப்புக்காக காட்டுக்கு ராஜாவான சிங்கம் கிட்ட போச்சுங்க. சிங்கராஜா முன்னாடி போய் நின்னுச்சுங்க. கழுத கத்துச்சு, மன்னரே, இந்த புலி பச்சை கலர்னு சொல்லுது, ஆனா புல்லு நீல கலர்ல தானே இருக்கு, நீங்களே நியாயத்தை சொல்லுங்க அப்படின்னு. சிங்கராஜா யோசிச்சுட்டு, ஆமா, புல்லு நீல கலர்ல தான் இருக்கு, கழுத சொல்றது தான் உண்மை, இதற்காக புலிக்கு 1 வாரம் ஜெயில் தண்டனை அப்படின்னு தீர்ப்பு சொல்லிடுச்சான். கழுத பயங்கர சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுட்டு ஓடி போயிடுச்சு. ஆனா புலிக்கு ஒரே குழப்பமும் அதிர்ச்சியும். புலி சிங்கம் கிட்ட போய் கேட்டுச்சான், மன்னரே, உங்களுக்கு தெரியாதா, புல்லு பச்சை கலருங்கிறது தானே இயற்கை உண்மை, அப்படி எதுக்கு எனக்கு ஜெயில் தண்டனை கொடுத்தீங்க அப்படின்னு. அதுக்கு சிங்கம் சிரிச்சுக்கிட்டே சொன்னுச்சான், புல்லு பச்சை கலருங்கிறது உண்மைதான் புலி, ஆனா உனக்கு தண்டனை புல்லு என்ன கலர்னு சொன்னதுக்காக இல்ல. ஒரு கழுத கிட்ட போய் புல்லு என்ன கலர்னு வாதிட்டு உன்னோட பொன்னான நேரத்தையும் எனர்ஜியையும் வீணடிச்சிட்டு வந்து நிக்கிறியே, அந்த முட்டாள்தனத்துக்கு தான் உனக்கு இந்த தண்டனை. பாத்தீங்களா, இன்னைக்கு நம்ம சமூகத்துல சோசியல் மீடியாவுல வேலை செய்யற இடத்துல சுத்திட்டு இருக்கிற பெரும்பாலான மனிதர்கள் இந்த கழுத மாதிரி தான். சாணக்கியர் ஒரு கடுமையான எச்சரிக்கை தரார். அறிவற்ற முட்டாள்களிடம் ஒருபோதும் விவாதம் செய்யாதீர்கள், அவர்கள் தங்களின் அறியாமையினாலும் பிடிவாதத்தினாலும் உங்களை வீழ்த்தி விடுவார்கள். நாம ஏன் முட்டாள்கள் கிட்ட போய் வாதிட்டு நம்ம மன அமைதியை இழக்கிறோம் தெரியுமா? நாம என்ன நினைக்கிறோம்னா, நாம உண்மையை பேசினா, லாஜிக்கா பேசினா எதிரில் இருக்கிறவன் புரிஞ்சுக்குவான்னு நினைக்கிறோம். ஆனா முட்டாள்களோட சைக்காலஜி என்ன தெரியுமா? அவங்களுக்கு உண்மை முக்கியம் கிடையாது, அவங்களுக்கு நியாயம் முக்கியம் கிடையாது, அவங்களுக்கு அவங்களோட ஈகோ மட்டும்தான் முக்கியம். அவங்க தான் ஜெயிச்சோன்னு காட்டிக்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் போவாங்க. தர்க்கமே இல்லாத மொட்டை வாதங்களை பேசுவாங்க, கத்துவாங்க, உங்களை தனிப்பட்ட முறையில கேலி செய்வாங்க. நீங்க அவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி செய்ய செய்ய அவங்க உங்களை அவங்களோட லெவலுக்கு கீழே இழுத்துட்டு வந்துருவாங்க. கடைசியில அவங்க லெவல்ல வச்சு உங்களை வீழ்த்திடுவாங்க. அப்புறம் நீங்க உட்கார்ந்து ஃபீல் பண்ணுவீங்க, அவன் ஏன் அப்படி லூசு மாதிரி பேசினா, அவனுக்கு அறிவு இல்லையான்னு. மக்களே, அவனுக்கு அறிவு இல்லைங்கிறது அவனோட பிரச்சனை, ஆனா அவன்கிட்ட போய் அறிவை எதிர்பார்க்கிறது உங்களோட தப்பு. அப்போ இந்த முட்டாள்கள் கிட்ட இருந்து நம்ம மன அமைதியை எப்படி பாதுகாக்கிறது? சாணக்கியர் தர ஆகச்சிறந்த ஆயுதம் என்ன தெரியுமா? மௌனம். ஒரு முட்டாள் உங்ககிட்ட வந்து தேவையில்லாம தர்க்கம் பண்றான், உங்களை வம்புக்கு இழுக்கிறான், இல்ல சோஷியல் மீடியாவில் உங்களை பத்தி தப்பா கமெண்ட் பண்றான்னா நீங்க செய்ய வேண்டிய 3 விஷயம். 1, விவாதத்திலிருந்து விலகுங்கள். அவன் புல்லு நீல கலர்னு சொன்னா, ஆமாப்பா நீ சொல்றது 100% கரெக்ட், புல்லு நீல கலர் தான், வானம் சிவப்பு கலர் தான், இன்னும் ஒரு சின்ன சிரிப்பை சிரிச்சுட்டு நகர்ந்து போயிட்டே இருங்க. 2, உங்கள் எனர்ஜியை சேமிக்கவும். உங்களோட மூளை, உங்களோட நேரம், உங்களோட மன அமைதி, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப விலை மதிப்பற்றது. அதை எவனோ ஒரு முட்டாளோட ஈகோவை திருப்திப்படுத்துறதுக்காக வேஸ்ட் பண்ணாதீங்க. 3, நிரூபிக்க முயற்சி செய்யாதீர்கள். நான் யாருன்னு அவனுக்கு நிரூபிச்சு காட்டுறேன்னு கோதாவில இறங்காதீங்க. ஒரு முட்டாள் கிட்ட நீங்க ஜெயிக்கவே முடியாது, ஏன்னா அவன் உண்மையை ஏத்துக்கவே மாட்டான். நண்பர்களே, ஒரு அறிவாளி கிட்ட நீங்க தோத்து போனா கூட அதுல இருந்து ஏவோ ஒன்ன கத்துக்குவீங்க. ஆனா ஒரு முட்டாள் கிட்ட நீங்க ஜெயிச்சா கூட உங்களோட மன அமைதியை இழந்து தோத்து போன மாதிரி தான். அதனால இனிமே உங்களை சுத்தி இருக்கிற முட்டாள்கள் என்ன பேசினாலும் அதை உங்க இதயத்துக்குள்ள கொண்டு போகாதீங்க. இது ஒரு கழுதையின் சத்தம்னு நினைச்சிட்டு அசால்ட்டா கடந்து போங்க. உங்க கவனமும் எனர்ஜியும் உங்களோட முன்னேற்றத்துல மட்டும்தான் இருக்கணும். முட்டாள்களுக்கு நீங்க தர ஆகச்சிறந்த பதிலடி அவங்கள டோட்டலா இக்னோர் பண்றது மட்டும்தான். மனசை எப்பவும் நெருப்பா வச்சுக்கோங்க, முட்டாள்களின் சலசலப்புக்கு கலங்காதீங்க. அடுத்து, இந்த உலகத்திலேயே மிக மிக ஆபத்தானவர்கள். முந்தைய 2 பேரை கூட நாம எளிதா அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம், ஆனா இவங்களை அடையாளம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது யார் தெரியுமா? கூடவே இருந்து குழி பறிப்பவர்கள், அதாவது துரோகிகள். கொஞ்சம் நெஞ்ச தொட்டு யோசிச்சு பாருங்க நண்பா.
வெளியில இருந்து வர்ற எதிரி அடிக்கிற அடியை கூட நாம தாங்கிடலாம். ஆனா நம்ம கூடவே இருந்து நம்ம கூடவே சாப்பிட்டு நீ தான் என் உயிர் தோழன்னு சொல்லிட்டு நம்ம முதுகுல பின்னால இருந்து ஒருத்தன் கத்திய இறக்குறான் பாருங்க, அந்த வலி இருக்கே அத உலகத்துல எந்த மருந்தாலும் குணப்படுத்த முடியாது. இவங்க யாரு தெரியுமா? இவங்க அந்நியர்கள் கிடையாது. உங்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிற நண்பர்களா இருக்கலாம், உங்களோட சொந்த பந்தங்களா இருக்கலாம், இல்ல நீங்க ஆசையா நேசிச்ச உறவா இருக்கலாம். நீங்க இவங்களை எந்த அளவுக்கு நம்புவீங்கன்னா உங்க வாழ்க்கையோட மொத்த ரகசியத்தையும் உங்க மனசுல இருக்கிற அத்தனை பயத்தையும் இவங்க கிட்ட ஓப்பனா கூட்டியிருப்பீங்க. மச்சான், எனக்கு இந்த விஷயம்னா ரொம்ப பயம்பா, இந்த இடத்துல நான் ரொம்ப வீக்குன்னு உங்க ஜாதகத்தையே அவங்க கையில கொடுத்திருப்பீங்க. ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலையில அவங்களோட உண்மையான முகமூடி கழன்று விழும்போது தான் தெரிய வரும் உங்க வீழ்ச்சிக்காகவே அவங்க இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்திருக்காங்கன்னு. அன்னைக்கு உங்க மனசுல வர்ற அந்த ஏமாற்றமும் வலியும் உங்க மொத்த மன அமைதியையும் நிம்மதியையும் ஒரே அடியில தரைமட்டமாக்கிடும். சாணக்கியர் ஒரு அதிர்ச்சியூட்டும் உண்மையை கூறுகிறார். ஒரு தீய எதிரியை விட போலித்தனமான ஒரு நண்பன் மிக மிக ஆபத்தானவன். ஏன் தெரியுமா? ஒரு எதிரி உங்களை தாக்க போறான்னா அவன் முன்னாடி வந்து நிற்பான். அவன்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கோ இல்ல அவனை எதிர்த்து போராடுறதுக்கோ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆனா ஒரு போலியான நண்பன் உங்க முன்னாடி தேனாக பேசுவான். உங்களுக்கு ஆபத்து வரும்போது ஓடி வந்து உதவுவது போல நடிப்பான். ஆனா சமயம் கிடைக்கும் போது உங்க பலவீனத்தை பயன்படுத்தி உங்களை ஒரே அடியில முடிச்சிடுவான். சாணக்கியர் இதை புரிய வைக்க ஒரு சூப்பரான ஓவி சொல்றார். நச்சு பற்கள் கொண்ட பாம்போடு ஒரே வீட்டில் வாழலாம், ஆனா நம்பிக்கை இல்லாத ஒரு துரோகியோடு ஒரு நிமிஷம் கூட வாழக்கூடாது. ஏன்னா பாம்பு உங்களை கடிக்க வரும்போது அது சீரும், அதோட சத்தத்தை வச்சு அது கடிக்க வருதுன்னு நீங்க சுதாரிச்சுக்கலாம். ஆனா இந்த துரோகிகள் உங்களை முத்தமிட்டு கொண்டே உங்கள் கழுத்தை அறுப்பார்கள். இவங்க உங்க அமைதியை எப்படி கெடுப்பாங்க தெரியுமா? நீங்க ஆசையா இவங்க கிட்ட சொன்னீங்களே உங்களோட ரகசியங்களும் பலவீனங்களும், அதைத்தான் அவங்க உங்களுக்கு எதிரான ஆயுதமா பயன்படுத்துவாங்க. 4 பேருக்கு முன்னாடி உங்களை அசிங்கப்படுத்தணும்னாலோ இல்ல உங்களை வீழ்த்தணும்னாலோ நீங்க ஆசையா அவங்க கையில கொடுத்த அதே கத்தியை வச்சு உங்களோட பலவீனமான இடத்துல குத்துவாங்க. சரி மக்களே, நம்ம கூடவே இருந்து குழி பறிக்கிற இந்த ஆபத்தான முகமூடி மனிதர்களை நாம எப்படி அடையாளம் கண்டுகிறது? அவங்க வெளிப்படையா தெரிய மாட்டாங்க தான். ஆனா அவங்க கிட்ட நுட்பமா ஒளிஞ்சிருக்கும் 3 முக்கிய அறிகுறிகளை வச்சு நாம கண்டுபிடிக்கலாம். 1. உங்களின் வளர்ச்சியை கண்டு போலியாக பாராட்டுவார்கள். நீங்க ஒரு பெரிய சக்சஸ் அடையும் போது அவங்க மூஞ்சில ஒரு சின்ன தயக்கமும் போலி சிரிப்பும் வந்துட்டு போகும். அவங்க உதடு பாராட்டும், ஆனா அவங்க கண்கள்ல பொறாமையும் எரிச்சலும் தெளிவாக தெரியும். 2. மற்றவர்களை பற்றி உங்களிடம் புறம்பு பேசுவார்கள். உங்ககிட்ட வந்து இன்னொரு நெருங்கிய நண்பரை பத்தியோ இல்ல சொந்தக்காரரை பத்தியோ அசிங்கமா புறம்பு பேசுறான் அப்படின்னா கண்டிப்பா நீங்க இல்லாத இடத்துல உங்களை பத்தியும் அவன் 4 பேர்கிட்ட அசிங்கமா பேசுவான். இதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். 3. உங்களின் கஷ்ட காலத்தில் மறைந்து விடுவார்கள். உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆபத்துன்னு வரும்போது அவங்க ஆளா கழண்டுப்பாங்க. எனக்கு வேற வேலை இருக்குப்பான்னு ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு ஓடிடுவாங்க. இப்படிப்பட்ட மனிதர்களை நீங்க அடையாளம் கண்டுட்டீங்கன்னா அன்னைக்கே அவங்க கிட்ட இருந்து உங்களை நீங்களே பாதுகாத்துக்க வேண்டியது உங்களோட கடமை. அப்போ இந்த துரோகிகள் கிட்ட இருந்து நம்ம மன அமைதியையும் வாழ்க்கையையும் எப்படி பாதுகாக்கிறது? சாணக்கியர் தர்ற ஆகச்சிறந்த 3 நெறிகள். முதல் விதி, ரகசிய பெட்டி. உங்க மனசுக்குள்ள ஒரு ரகசிய பெட்டி இருக்கணும். உங்களோட பயம், உங்களோட பலவீனம், உங்களோட கடந்த கால தவறுகள், உங்களோட எதிர்கால லட்சியங்கள், இது எதுவுமே அந்த பெட்டியை விட்டு வெளியே வரக்கூடாது. உங்க சொந்த நிழலை கூட 100% நம்பாதீங்க. 2வது விதி, உணர்ச்சி பூர்வமாக விலகுங்கள். ஒருத்தன் துரோகி அல்லது போலி நண்பன்னு தெரிஞ்ச அப்புறம் அவன் கூட சண்டை போட்டு நாடகமாடாதீங்க. அமைதியா அவன்கிட்ட இருந்து எமோஷனலா கட் ஆயிடுங்க. வெளியில சாதாரணமா பேசுங்க, ஆனா மனசுக்குள்ள அவனுக்கு எந்த இடமும் கொடுக்காதீங்க. 3வது விதி, மன்னித்து விடுங்கள், ஆனால் மறக்காதீர்கள். அவங்க செஞ்ச துரோகத்தை நினைச்சு பழி வாங்குற எண்ணத்துல உங்க மன அமைதியை வீணடிக்காதீங்க. அவங்கள மன்னிச்சிடுங்க, ஆனா அவங்க யாருன்றத ஒருபோதும் மறந்துடாதீங்க. மறுபடியும் அவங்களுக்கு உங்க வாழ்க்கையில இடம் கொடுக்காதீங்க. நண்பர்களே,
ஒருத்தன் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டான்னு நினைச்சு உடைஞ்சு போய் உட்காராதீங்க. நல்ல வேளை இவனோட போலி முகம் எனக்கு சீக்கிரமே தெரிஞ்சதுன்னு இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு அந்த ஆளை உங்க வாழ்க்கையில இருந்து தூக்கி எறிஞ்சிடுங்க. உங்க பலவீனம் மத்தவனுக்கு தெரியாத வரைக்கும் இந்த உலகத்துல எவனாலையும் உங்களை தனிப்பட்ட முறையில காயப்படுத்தவே முடியாது. மனச ஒரு திறந்த புத்தகமா வைக்காதீங்க, ஒரு ரகசிய கோட்டையா மாத்துங்க. எதற்கும் கலங்காதீங்க. அடுத்து, வெளியில பார்க்க ரொம்ப அமைதியானவங்களா உங்களோட நலன் விரும்பிகள் மாதிரி தெரிவாங்க. ஆனா அவங்களுக்குள்ள எரியிற ஒரு நச்சுத்தன்மை உங்களோட மன அமைதிய, உங்களோட சந்தோஷத்தை ஒரே அடியில சாம்பலாக்கும் கூட்டம் இருக்கு. அது யார் தெரியுமா? பொறாம பிடிச்ச மனிதர்கள். கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க நண்பா. உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்குது. நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சு ஒரு புது கார் வாங்குறீங்க, இல்ல ஆபீஸ்ல உங்களுக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷன் கிடைக்குது, இல்லனா சொந்த தொழிலை தொடங்குறீங்க. அந்த சந்தோஷத்தை உங்களோட நெருங்கிய வட்டாரத்துல பகிர்ந்துக்கிறீங்க. எல்லாரும் வாழ்த்துவாங்க. ஆனா அங்க இருக்கிற ஒரு சிலரோட முகத்தை பாருங்க. அவங்க உதடு காங்கிராட்ஸ்னு சொல்லும், ஆனா அவங்க கண்கள்ல ஒரு விதமான எரிச்சலும் அசூயையும் அப்பட்டமா தெரியும். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? உங்களோட அந்த பெரிய சக்சஸ ரொம்ப மட்டம் தட்டி பேசுவாங்க. ஆமாப்பா, இவனுக்கு என்ன, நேரம் நல்லா இருந்துச்சு அதான் கிடைச்சது, இந்த காலத்துல இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு உங்க சந்தோஷத்துல ஒரு பெரிய துளி விஷத்தை கலப்பாங்க. அதை நீங்க மனசுக்குள்ள ஏத்திக்கிட்டு, நாம இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சோமே, இவங்க ஏன் நம்ம சந்தோஷத்தை கொண்டாடாம இப்படி பேசுறாங்கன்னு நினைச்சு அழுதுகிட்டும் வருத்தப்பட்டுக்கிட்டும் இருப்பீங்க. இங்கதான் பொறாம பிடிச்சவங்களோட ஆட்டம் தொடங்குது. சாணக்கியர் பொறாமைய பத்தி ஒரு மிக கொடூரமான உண்மையை சொல்றார். ஒரு பொறாம பிடிச்ச மனுஷனுக்கு அவனுக்கு வர்ற நன்மைகளை விட பக்கத்துல இருக்கிறவனுக்கு வர்ற நன்மைகள் தான் மிகப்பெரிய துயரத்தை கொடுக்கும்னு. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஆபத்தான மனநிலை இது. பொறாம கொண்டவனுக்கு அவனோட வளர்ச்சி முக்கியம் இல்ல, உங்களோட வீழ்ச்சி தான் அவனுக்கு முக்கியம். அவன் சாப்பிடாம இருந்தா கூட பரவாயில்ல, நீங்க நிம்மதியா சாப்பிடக்கூடாதுன்னு நினைப்பான். இவங்க உங்க மன அமைதியை எப்படி கெடுப்பாங்க தெரியுமா? 1, குறை கண்டுபிடிப்பார்கள். நீங்க எவ்வளவுதான் பெர்ஃபெக்ட்டா ஒரு வேலையை செஞ்சாலும் அதுல ஏதோ ஒரு சின்ன குறைய தேடி பிடிச்சு 4 பேருக்கு முன்னாடி பெருசுபடுத்துவாங்க. 2, உங்கள் உழைப்பை நிராகரிப்பார்கள். நீங்க இரவெல்லாம் தூங்காம உழைச்சிருப்பீங்க, ஆனா அத லக் அல்லது அதிர்ஷ்டம்னு ஒரே வார்த்தையில சுருக்கிடுவாங்க. 3, போலியான அனுதாபம் காட்டுவார்கள். உங்களுக்கு ஒரு கஷ்டம் அல்லது தோல்வி வரும்போது உள்ளுக்குள்ள பயங்கரமா சந்தோஷப்பட்டுக்கிட்டே வெளியில ரொம்ப பரிதாபப்படுற மாதிரி நடிப்பாங்க. சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, தீயில் எரியும் விறகு கூட சாம்பலாகி அடங்கிவிடும். ஆனா பொறாமை தீயில் எரியும் மனிதன் தானும் அழிந்து தன்னை சுற்றி இருப்பவர்களின் நிம்மதியையும் அழிப்பான். சரி மக்களே, நம்மள சுத்தி இருக்கிறவங்கள யார் உண்மையிலேயே சந்தோஷப்படுறா, யார் பொறாமப்படுறான்னு கண்டுபிடிக்கிறது எப்படி? ரொம்ப சிம்பிள். பொறாமக்காரங்கிட்ட இந்த 3 முக்கிய அறிகுறிகள் இருக்கும். 1, மைக்ரோ எக்ஸ்பிரஷன். நீங்க உங்க நல்ல செய்தியை சொல்லும் போது அவங்க முகத்துல ஒரு செகண்ட் ஒரு அசிங்கமான சுருக்கம் வந்து போகும். 2, பேக் ஹேண்டட் காம்ப்ளிமெண்ட்ஸ். பாராட்டுகிற மாதிரி பாராட்டுவாங்க, ஆனா கடைசியில ஒரு குத்து குத்துவாங்க. உதாரணத்துக்கு, படம் நல்லா தான் இருக்கு, ஆனா உனக்கெல்லாம் இந்த அளவுக்கு ஆடியன்ஸ் வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது பாராட்டு இல்ல, பொறாமையோட வெளிப்பாடு. 3, உங்கள் இல்லாத இடத்தில் மட்டம் தட்டுவது. உங்க மூஞ்சிக்கு முன்னாடி நல்லா பேசுவாங்க, ஆனா நீங்க இல்லாத இடத்துல அவனுக்கு ஒன்னும் தெரியாதுப்பா, எல்லாம் சீன் போடுறான்னு உங்களை பத்தி நச்சத்தனமான வதந்திகளை பரப்புவாங்க. இப்படிப்பட்ட மனிதர்கள் உங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம், வேலை செய்யற இடத்துல கூட இருக்கிறவங்களா இருக்கலாம். இவங்க கிட்ட போய் நீங்க ஏன் என் மேல பொறாமப்படுறீங்கன்னு சண்டை போட முடியாது. ஏன்னா பொறாமைங்கிறது அவங்க மனசுக்குள்ள இருக்கிற நோய். அந்த நோய்க்கு நீங்க மருந்து போட முடியாது. அப்போ இந்த பொறாமை பிடிச்ச மனிதர்கள் கிட்ட இருந்து நம்ம மன அமைதியை எப்படி பாதுகாக்கிறது? சாணக்கியர் தர்ற 3 மாசான வழிகள் இதோ. 1, உங்கள் மகிழ்ச்சியையும் திட்டங்களையும் ரகசியமாக வையுங்கள். சாணக்கியரின் ஆகச் சிறந்த விதி, உன் அடுத்த நகர்வு என்னவென்று எதிரிக்கு மட்டுமல்ல உன் பக்கத்தில் இருப்பவனுக்கும் தெரியக்கூடாது. காரியம் முடிகிற வரைக்கும் ஆரவாரம் செய்யாதீங்க.
உங்க வெற்றி சத்தமாக பேசட்டும், உங்க வாய் அமைதியாக இருக்கட்டும். 2, அவர்களின் பேச்சை உங்களின் தகுதிக்கான அங்கீகாரமாக எடுங்கள். ஒருத்தவங்க மேல பொறாமப்படுறானா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க அவனை விட பல மடங்கு உயரத்துல இருக்கீங்கன்னு அவனே ஒத்துக்கிறான். அவனோட பொறாமை தான் நீங்க ஜெயிச்சிருக்கீங்கன்றதுக்கான ஆக சிறந்த சான்றிதழ். அதை நினைச்சு பெருமைப்படுங்க, வருத்தப்படாதீங்க. 3, அதிகமாக சாதியுங்கள். அவன் பொறாமையில எரிய எரிய நீங்க இன்னும் உங்களோட இலக்கை நோக்கி வேகமா ஓடுங்க. நீங்க அடைகிற அடுத்தடுத்த வெற்றிகள் தான் அவனோட பொறாமைக்கு நீங்க தர்ற ஆகச் சிறந்த தண்டனை. நண்பர்களே, பொறாமைப்படுறவன் தன்னைத்தானே எரிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மெழுகுவர்த்தி மாதிரி. அவன் எரியறான் எதற்காக நீங்க உங்க வெளிச்சத்தை குறைச்சிக்காதீங்க. அவனோட கசப்பான வார்த்தைகளை பர்சனலா எடுத்துக்காம, பாவம் இவனால ஏன் லெவலுக்கு வர முடியலன்னு நினைச்சு ஒரு சின்ன சிரிப்பை சிரிச்சிட்டு கடந்து போயிட்டே இருங்க. உங்க மன அமைதியை பொறாமைக்காரர்களின் பொசுக்கும் பார்வைக்கு விட்டு கொடுக்காதீங்க. நெருப்பா பிரகாசிங்க. அடுத்து, தினம் தினம் நம்ம வீட்டுக்குள்ளேயோ வேலை செய்யற இடத்துலயோ இல்ல நாம போகிற வழியிலையோ நம்மள நிம்மதியா இருக்க விடாம பந்தாடுற ஒரு மனிதர்கள் இருக்காங்க. அது யாரு தெரியுமா? எப்போதும் கோபப்பட்டு கொண்டே இருக்கும் மனிதர்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க ஆபீஸ் பாஸ் அல்லது மேனேஜரா இருக்கலாம், உங்க வீட்டுல இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்ல உங்களோட பார்ட்னரா இருக்கலாம். அவங்களுக்கு எப்ப கோபம் வரும், எதுக்கு கோபம் வரும்னே தெரியாது. நீங்க ஒரு சின்ன விஷயம் பண்ணிருப்பீங்க, இல்லனா அவங்க கிட்ட ஒரு சாதாரண கேள்வி கேட்டிருப்பீங்க. உடனே அவங்களோட பிளட் பிரஷர் ஏறி முகம் சிவந்து எகிரி குதிச்சு கத்த ஆரம்பிச்சிடுவாங்க. வார்த்தைகளை ரொம்ப கொடூரமா வீசுவாங்க. அவங்க கத்தும்போது உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய பதற்றம் வரும். இதய துடிப்பு அதிகமாகும். அட பாவமே, நாம என்ன தப்பு பண்ணினோம், எதுக்கு இவன் இவ்வளவு கத்துறான்னு நினைச்சு நீங்க நிலை குலைஞ்சு போயிடுவீங்க. அன்னைக்கு முழுக்க உங்களால எந்த வேலையிலையும் கவனம் செலுத்த முடியாது. அவங்களோட அந்த அநியாயமான கோபம் உங்களை ஆழமாக பாதிச்சு உங்க அக அமைதியை மொத்தமாகவே குலைச்சிடும். சாணக்கியர் கோபத்தை பத்தி ஒரு மிக அருமையான சைக்கலாஜிக்கல் உண்மையை சொல்றார். கோபம் என்பது ஒரு மனிதனின் அறிவை அழித்து அவனை தனக்குத்தானே எதிரியாக்கும் ஒரு தீ என்றார். ஆனா நாம செய்யற தப்பு என்ன தெரியுமா? ஒருத்தன் கோபப்பட்டு கத்தும் போது நாம அதை நம்ம மீதான தாக்குதல் அப்படின்னு தனிப்பட்ட முறையில பர்சனலா எடுத்துக்கிறோம். சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, ஒரு மனிதன் உங்க மேல காட்டுற கோபம் உங்களோட தப்பு கிடையாது. அது அவனோட சொந்த இயலாமை மற்றும் பலவீனத்தோட வெளிப்பாடு. இது ஆழமா புரிஞ்சுக்கோங்க நண்பா. ஒரு மனுஷன் எப்ப கத்துவான்? அவனால ஒரு சூழ்நிலையை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியல அப்படிங்கிற போது, அவனோட வாதத்துல நியாயம் இல்லாத போது, அவனுக்குள்ள ஏதோ ஒரு பயமும் தாழ்வு மனப்பான்மையும் இருக்கும்போது, அந்த பலவீனத்தை மறைக்கிறதுக்காக அவன் போடுற ஒரு வெற்று முகமுடிதான் கோபம். உதாரணத்துக்கு, உங்க பாஸ் அன்னைக்குன்னு பார்த்து அவரோட மேனேஜர் கிட்ட பயங்கரமா திட்டு வாங்கியிருப்பார். அந்த விரக்திய, அந்த இயலாமைய அவரால் அங்க காட்ட முடியாது. நேரா உங்ககிட்ட வந்து நீங்க பண்ணின ஒரு சின்ன தவறுக்கு பூகம்பமே வந்தது போல கத்துவார். இப்ப யோசிச்சு பாருங்க, அவரோட கோபத்துக்கு காரணம் நீங்களா, இல்ல அவரோட மேனேஜர் கிட்ட அவரால் எதுவும் பண்ண முடியலையேங்கிற அவரோட இயலாமையா? 100% அவரோட இயலாமைதான். அவனோட இமோஷனல் குப்பைய அவன் உங்க மேல கொட்டுறான். அதை நீங்க ஏன் உங்க தலைக்குள்ள ஏத்திக்கிட்டாழணும்? பொதுவா ஒருத்தர் நம்ம கிட்ட வந்து கோவப்பட்டு கத்தும்போது நாம 2 தவறான வழிகளை தேர்ந்தெடுப்போம். 1, நாமளும் திருப்பி கத்துவது. அவன் கத்துனா நமக்கும் பிளட் பிரஷர் ஏறும். நீ எப்படி என் மேல கத்தலான்னு நாமளும் கத்துவோம். அங்கே ஒரு பெரிய போரே நடக்கும். கடைசியில 2 பேரோட நிம்மதியும் போயிடும். 2, உள்ளுக்குள் அழுது வருந்துவது. நான் தப்பு பண்ணிட்டேனோ, நான் சரியில்லை போல இருக்குன்னு நினைச்சு அந்த கோபத்தை அப்படியே மனசுக்குள்ளே ஏத்திக்கிட்டு அழுதுகிட்டும் வருத்தப்பட்டுக்கிட்டும் இருக்கிறது. சாணக்கியர் இந்த 2 வழியையுமே நிராகரிக்கிறார். அவர் தர்ற 3வது ராயல் வழி என்ன தெரியுமா? அமைதியான அலட்சியம். கோவப்படுறவன் உங்ககிட்ட இருந்து எதை எதிர்பார்க்கிறான்? நீங்க பயப்படணும், இல்லைன்னா நீங்களும் கோவப்பட்டு அவன் கூட சண்டைக்கு வரணும். இதை பார்த்து அவனோட ஈகோவை திருப்திப்படுத்திக்க நினைப்பான். ஆனா அவன் எவ்வளவு கத்தினாலும் நீங்க எந்தவித உணர்ச்சியும் இல்லாம ஒரு இமயமலை மாதிரி அசையாம அமைதியா அவரோட கண்ணை பார்த்து நின்னீங்கன்னா அவனோட கோபம் காத்து போன பலூன் மாதிரி ஆயிடும். அவனோட கத்தல் அடங்கின அப்புறம் நிதானமா, முடிஞ்சதா, நான் கிளம்பலாமா, அல்லது இப்ப நாம நிதானமா பேசலாமான்னு ஒற்றை வார்த்தையில கேளுங்க. அங்கே நீங்க தான் கெத்து,
நீங்க தான் உண்மையான பலசாலி. அதனால மக்களே, இனிமே உங்களை சுத்தி இருக்கிற எவனோ ஒருத்தன் தேவையில்லாம கோவப்பட்டா கத்துனா அதை உங்க இதயத்துக்குள்ள கொண்டு போகாதீங்க. மனசுக்குள்ளே சிரிச்சுக்கோங்க. பாவம், இவனால இந்த சூழ்நிலையை ஹேண்டில் பண்ண முடியல, அவனோட இயலாமையை என் மேல கத்தி தீர்க்கிறான் அப்படின்னு நினைச்சிட்டு அசால்ட்டா கடந்து போங்க. மற்றவனோட இயலாமைக்காக உங்களோட நிம்மதியான மனநிலையை ஏன் வேஸ்ட் பண்ணணும்? கோவப்படுறவன் பலவீனமானவன். அதை தாங்கி நிதானமா இருக்கிற நீங்க தான் பலசாலி. சாணக்கியர் அடையாளம் காட்டுற இந்த 5 மனிதர்கள் உங்க வாழ்க்கையில தினம் தினம் பலம் வரத்தான் செய்வாங்க. சுயநலவாதிகள், முட்டாள்கள், கூடவே இருந்து குளிபறிப்பவர்கள், பொறாமை கொண்டவர்கள், எப்பவும் கோவப்படுறவங்க. இவங்க 5 பேரோட பேச்சுகளையும் செயல்களையும் என்னைக்கு நீங்க பர்சனலா எடுத்துக்கிறது நிறுத்துறீங்களோ அன்னைக்கே உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய சுதந்திரமும் அளப்பரிய மன அமைதியும் உங்களுக்கு கிடைக்கும். மக்களே, இந்த 5 வகை மனிதர்களை பத்தியும் பார்த்து முடிச்சிட்டோம். ஆனா வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபுல் குடும்பத்தை சேர்ந்த ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு அனுப்பின ஒரு உண்மையான மெசேஜை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். சில மாதங்களுக்கு முன்னாடி எனக்கு ஒரு இமெயில் வந்தது. அதை எழுதினவருடைய பேர் வேண்டாம், ஆனா அவரோட வலி நம்மள பல பேரோட வலி. அவர் எழுதியிருந்தாரு, ப்ரோ, நான் ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன். என் கூடவே இருந்த நண்பனை என் சொந்த தம்பி மாதிரி நம்பினேன். என் பிஸ்னஸ் ரகசியம், என் கடன் பிரச்சனை, என் குடும்ப பிரச்சனைன்னு எல்லாத்தையும் அவன் கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். ஆனா ஒரு கட்டத்துல அவன் என் பிசினஸ் பார்ட்னர் கிட்டையும் என் சொந்தக்காரங்க கிட்டையும் போய் நான் சொன்ன ரகசியங்களை வச்சு என்ன ஒரு அயோக்கியனாவும் தோத்து போனவனாவும் சித்தரிச்சிட்டான். அந்த அதிர்ச்சியிலிருந்து என்னால மீண்டு வர முடியல ப்ரோ. நாம அவனுக்கு என்ன தப்பு பண்ணினோன்னு நினைச்சு 3 மாசமா தூக்கம் இல்லாம சாப்பாடு இல்லாம ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தேன். தற்கொலை பண்ணிக்கலாம்னு கூட தோணுச்சு ப்ரோ. அவர் மேற்கொண்டு எழுதியிருந்தார், அப்படி ஒரு சூழ்நிலையில தான் ப்ரோ தற்செயலா உங்க வீடியோ என் கண்ணுல பட்டது. எதையும் பர்சனலா எடுத்துக்காதீங்கன்னு நீங்க சொன்ன அந்த வார்த்தைகள் என் நெஞ்சில இடி மாதிரி இறங்குச்சு. அன்னைக்கு தான் எனக்கு புரிஞ்சுது, அவன் செஞ்ச துரோகம் அவனோட அசிங்கமான புத்தி. ஆனா அதை நினைச்சு என்ன நானே அழிச்சுக்கிட்டது என்னோட முட்டாள்தனம்னு. அன்னைக்கு அழுதுகிட்டே ஒரு முடிவு பண்ணினேன். அந்த கத்திய என் நெஞ்சிலிருந்து தூக்கி எறிஞ்சேன். இன்னைக்கு 6 மாசமாச்சு ப்ரோ. நான் பழையபடி என் பிசினஸ புதுசா தொடங்கி அன்னைக்கு என்னை பார்த்து சிரிச்சவங்க முன்னாடி இரட்டிப்பு லாபத்தோட கெத்தா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அன்னைக்கு உங்க வீடியோ மட்டும் வரலனா இன்னைக்கு நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். பாத்தீங்களா மக்களே, இது ஏதோ ஒருத்தரோட கதை கிடையாது. இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற உங்களோட கதையாவும் இருக்கலாம். யானை தெருவில் நடந்து போகும்போது சுத்தி இருக்கிற நாய்கள் குறைக்கும். அதுக்காக யானை என்னைக்குமே நின்னு திரும்பி கூட பார்க்காது, கம்பீரமா நடந்து போய்கிட்டே இருக்கும். நீங்க தான் அந்த யானை. உங்க இலக்கு தான் உங்களோட கம்பீரம். எவன் என்ன பேசினாலும் காதுல வாங்காதீங்க. உங்க மனசை இரும்பு மாதிரி மாத்துங்க. எதற்கும் கலங்காதீங்க. நெருப்பா மாறுங்க. சாதிச்சு காட்டுங்க. உங்கள் மன அமைதி உங்கள் கையில். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.